எல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இத்தனை பேர் நம்ம வந்து கேட்காததே கிடையாது. எல்லாம் நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும், எது கெட்டது எது நல்லது எல்லாமே நமக்கு தெரியும். பட் என்ன மெடிடேஷன் பண்ணால் கூட ஜஸ்ட் மெடிடேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் உட்காந்து நீங்கள் ஓம் சொல்கிறதா எவ்வளோ திங்ஸ் சொல்கிறது, அது எத்தனை பேர் என்ன மெடிடேஷன் சொல்லி அதுவும் கேட்குறாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த டெக்னிக் வந்துட்டு இந்த இமயமலையில் போகிறதுனால இதை பற்றி எல்லாம் வச்சுட்டு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த இமயமலையில் வந்து நீங்கள் போகும்போது எத்தனையோ சீக்ரெட்ஸ், த டிவைன் சீக்ரெட்ஸ் இன்னும் அடங்கி கிடக்கு. அது இன்னும் வெளியே தெரியல, இன்னும் வெளியே வரல. அதெல்லாம் அது வந்து இந்த மாதிரி மகாவதார பாபாஜி அப்போ நினச்சி இது வந்து கிரியாதிசிங்கள் பெரிய பெரிய சித்தர்கள் யோகிகள் இமயமலையில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறது, கோயிலில் செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு டெக்னிக் அதை ஈவன் ஜனங்க மத்தியிலையும் சர்வ சாதாரண சம்சாரிகளுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் அது போய் சேரணுங்கிறதுக்காகவே மகாவதார பாபாஜி வந்து அது லஹரி மகர்ஷி ஒரு சம்சாரி, அவர்கிட்ட வந்துட்டு இதை போய் அவர் சொல்லிட்டு இது எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி சொன்ன டெக்னிக், மெடிடேஷன் டெக்னிக். அது எப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு கேமரா ஆகட்டும், கேமரா இல்லை ஒரு டிவி ஆகட்டும், இல்லை டெலிஃபோன் ஆகட்டும், ஒரு செல்ஃபோனுக்கு ஆகட்டும், எத்தனை மெக்கானிசம் இருக்குது, எத்தனை மெக்கானிசம், அதுக்கு எத்தனை பேட்ரி, கரண்ட்டு, வயிறு, ஒரு ஜஸ்ட் ஒரு செல்ஃபோனுக்கு அவ்வளோ மெக்கானிசம் இருக்கும்போது இந்த உடம்பு எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசமுங்க, எப்பேற்பட்ட ஒரு மெக்கானிசம். அப்போ இதுக்கு வந்து என்ன டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ளே இருக்கும். அவ்வளோ விஷயம் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு கரண்ட், ஒரு பேட்டரி வேணும் இல்லை? அது எங்கே வருது? அது காஸ்மாஸ், டிவைன், அங்கிருந்து வருது. அது ரிசீவ் பண்ணுறது எது? நம்ம உடம்புக்குள்ள வந்து ஏதோ இருக்கணும் ரிசீவ் பண்ணுறதுக்கு. அது எங்கே இருக்கு? நம்ம சக்கரங்கள், மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அநாதா, விஷுத்தா, ஆக்ஞா, சஹசிராரா, குசிஷ்டா, அக்கல்ட் பவர் சென்டர்ஸ். அது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க? நம்ம ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பில் அது வந்து பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று மண், தண்ணி, அக்னி, வாயு, சவுண்டு, ஆகாயம். இது வந்து அந்த காஸ்மிக் பவரோட லிங்க். அதை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ஃபங்க்ஷன் ரொம்ப இதாகிட்டு இருக்கு. அது வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணணும். அப்போ சார்ஜ் பண்ணாதான் அந்த காஸ்மிக் பவர் வந்து அது இழுத்துக்கிட்டு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதான் கிரியா யோகா. அந்த கிரியா வந்து நம்ம மூச்சு தான் அந்த கரண்ட். வாயு வந்து வயர், அந்த வயர் வந்து நம்ம முதுகெலும்பு, அந்த வயர் அந்த சக்ராஸ், அதான் கிரியா. இது சாதாரண ஆட்டில். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா அது நம்ம ஆண்டு போய் இப்போ சந்தோஷ் சுகம் எல்லாரும் கஷ்டப்படுறது, பாடுபடுறது எல்லாமே சந்தோஷத்துக்கு, மன நிம்மதிக்கு இல்லையா? அது வந்து கிடைச்சிடும். அதுக்கு முன்னால வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு விதை போடணும்னு சொன்னா அந்த பூமியை முதல்ல வந்து பதப்படுத்தணும். அது தண்ணி போட்டு பதப்படுத்தி களையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அது ஃபர்டிலைசர்கள்லாம் போட்டு கரெக்ட் செஞ்ச பிறகுதான் நீங்கள் விதை போடணும். அப்போ நீங்கள் கிரியா வந்து உடனே வந்துட்டு பலம் கொடுக்காது. அதுக்குள்ளே வந்து இப்போ ஒரு விருந்தாளியை வந்து ஒரு வீட்டுக்கு நீங்கள் கூப்பிட்டால நீங்கள் வீடு என்ன பண்ணுவீங்க? அப்படியே வச்சுருப்பீங்க. அது எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணி ஒரு விருந்தாளி வர்றதுக்கே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கடவுள் விருந்தாளி உங்கள் நெஞ்சுக்குள்ளே வரணும்னா உங்கள் நெஞ்சை எவ்வளோ தூய்மையாக நீங்கள் வச்சுக்கணும். எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கிட்டாதான் அது பலன் கிடைக்கும். அந்த ஆண்டு வந்து கிரியாவை ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா அது வந்து சாத்தியமில்லை. அது எப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே ஒரு வாட்டி திருதராஷ்டிரர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறாரு, கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிட்டு இருக்க, நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அவன் தான் வேலை எடுத்தப்ப அவனுக்கும் வந்து உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்டே வந்து உபதேசம்ல போவார். அப்போ துரியோதனா சொல்றா, இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும்.
எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனால் செய்ய முடியல. நான் செய்ய மாட்டேன். அங்கே அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும்னு தெரியாது எது செய்யணும்னு தெரியாது, அவங்ககிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனா. அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டான். அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது. அதனால்தான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான். நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும் எது கெட்டது செய்யணும் சொல்லி, ஆனா செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்லுவோம். அவன் மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மோசம் பண்ணுவோம். ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றோம், ஆசைப்படுவோம். ஸோ துரியோதனங்களா இல்லாம நாம் வந்து அர்ஜுனங்களா மாறினா நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்மளுடைய இதை கடவுளுக்கு வச்சுட்டு போகலாம். யோகானந்தர் அந்த மாதிரி ஒரு மகான்கள் பிறக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது ஆண்டவருடைய அருளால அவங்க பிறக்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது எல்லா திசையும் போயிட்டு போது ஒரு பெரிய செவரு, அந்த செவர் மேலே ஏறுறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. சில பேர் தான் அந்த அந்த செவர் மேலே ஏற முடியும். அந்த செவர் மேலே ஏறிட்டு ஒரு ஏறுறாங்க, ஏறிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தர் ஏறுவான், ஏறிட்டு ஓ மை காட் வாட் இஸ் சீன் ஆஃப் டபாரி குதிச்சிருவாங்க. கீழே என்னையா இது ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதுக்குற மேல அப்படியே குதிச்சிருவான். பார்த்தா மேலே போறா ஓ மை காட் வாட் இஸ் அப்படி குதிச்சிருவாங்க. இதுல வந்து ஒருத்தர் மேலே வந்தான். அது மேலே வந்துட்டு இது என்னென்ன இருக்கு, இப்படி இருக்கு, அங்க இது தெரியாது, அங்க குளம் இருக்கு, அங்க அரண்மனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு செயின்ட். எத்தனையோ செயின்ஸுங்க. சில செயின்ஸ் வந்து அவங்க ஆத்ம சாட்சாத்கார் ரியலைஸ் ஆன பிறகு வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே ஆண்டவனுடைய ஐக்கியமாயிடுவாங்க. சில பேர் அங்கே வந்து உட்காந்துட்டு இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி செய்யணும், இப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கீழே இறங்கி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களையும் கூட்டிட்டு போய் மேலே போய் அந்த பக்கம் விடுவாங்க. அந்த கேட்டகரி தான் பரமஹம்ச யோகானந்தர்.